வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வேளச்சேரியில் பண்ண மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஜூன் மாதம் வந்து அம்மாவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்தேன். ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்க்ராப்லேருந்து ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் அம்மா 4 மாதம் ஒரு டெல்லி போனதால் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சாருக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. அதை வந்து அம்மா 1 மாதம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் கொஞ்சம் இப்படி பிஸியாக இருந்ததால் இப்போ ரீசெண்டாக இந்த டேட் கொடுத்து பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. விசிட் பார்த்து அன்றைக்கி மறுநாள் நெக்ஸ்ட் டேவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சில சைடெலாம் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு, இந்த தண்ணி ஊற்றாமல் அதை பார்த்துக்க முடியாமல் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு செடியெல்லாம். மற்றெல்லாம் வந்து மல்லியெலாம் நல்லா சூப்பராக வந்துச்சு. அப்படி என்ன பண்ணோம், அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம், ஃபுல்லாக எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம். அதுமாதிரி கீழே வீட்டு கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்பருத்தி, நந்தியாவட்டை, பப்பாளி எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அரளியெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அது என்ன பண்ணோம், ட்ரிம் டவுன் பண்ணிட்டோம். நம்ம ஹைட்டுக்கு ட்ரிம் டவுன் பண்ணிவிட்டு கீழே நல்லா குத்தி விட்டு நத்தெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த விஷ நத்தெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே செவுத்து மேலே இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே நல்லா மண்ணை குத்தி விட்டோங்க. நல்லா மண்ணை குத்த தான் நல்லாயிருக்கும். மண்ணை குத்திட்டு அந்த தேவையில்ல செடிலாம் பிடிங்கி எடுத்துடும். பப்பாளி வேணான்ட்டாங்க, நந்தியாவட்டை வேணான்ட்டாங்க. அப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டை மந்தாரை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அந்த இடம் பார்க்கறதுக்கு கசகசாக இருந்துச்சு. நீட்டாக பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ப்ராப்பராக பண்ணிட்டோம். மேலே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல தொட்டி, நல்ல செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணோம், நல்லா குத்தி விட்டு உரம் போட்டு ட்ரிம் டவுன் பண்ணிட்டோம். கசகசி வந்தெல்லாம் ட்ரிம் டவுன் பண்ணிட்டோம். மல்லி செடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ட்ரிம் டவுன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சீசனில் நல்லா சூப்பராக பூக்கும். அது உரம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து செடி காலி தொட்டிக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மண்ணை ஒரு 15 to 25 பேக் இருந்துச்சு. எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டோங்க. கீழே கொட்டிட்டு எரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் ஃபில் பண்ணி ஓரமாக அம்மாவுக்கு அடி கொடுத்துட்டோம். சரிங்களா, அவங்க வந்து காய்கறி வேறு செடி போட்டுப்பாங்க. அப்புறம் வந்து நிச்சயமெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் சின்னதாக இருந்துச்சு. நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா வந்துச்சு. அதெல்லாம் கூட அழகாக கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி அழகாக சூப்பராக ஏற்றி விட்டோம். அப்புறம் வந்து உரம் போட்டு மேலே லைனாக பெருக்கிட்டோம். அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மண் இருந்துச்சு. அழகாக கீழே வச்சுட்டு அது பிளேட் போட்டு சுரண்டிட்டு அதை தூக்கி மேலே வச்சிட்டோம். தொட்டியில் தூக்கி மேலே வச்சு லைனாக வச்சிட்டோம். பார்த்து தெரியும் உங்களுக்கு, லைனாக வரிசையாக அழகாக இருக்குது. 1 டேயில் முடிச்சிட்டோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 பேர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, சீக்கிரம் முடிக்கணும், ஃபுல் டே பண்ணுறேன், ஆஃப் டேயில் முடிக்கணும், கொஞ்சம் வேலை இருந்துச்சு எனக்கு. அதுக்கு என்ன பண்ணோம், 3 பேர், நான் இல்லாமல் 3 பேர் கூட்டின்னு போயிட்டு டக்குன்னு முடிச்சிட்டோங்க. கீழே வந்து ஒருத்தர் இருக்குது, அவர் வந்து தோட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டார். நல்லா குத்தி விட்டு உரம் போட்டு என்ரிச் பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டார். நான் மேலே 2 பேர், சந்தோஷம் ஆறுமுகம் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணோம், இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீட்டாக பெருகிட்டோம். முடிச்சுட்டு கீழே ஃபுல்லாக ஒரு மாடி படிக்கீரை எல்லாம் பெருக்கிட்டு தரோம். அம்மாவுக்கு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. அப்புறம் நீட்டாக பெருக்கியாச்சு. அப்புறம் வந்து புதுசாக பார்த்திங்கன்னா சப்போட்டா வச்சோம். கோவா காயோடு இருக்கும், காயோட அழகாக இருந்துச்சு, அதை வச்சிடும். அவர் தான் மேங்கோ கேட்டாங்க அம்மா, பங்கனப்பள்ளி. அது பெரிய ஒரு வெள்ளை டப்பா இருந்துச்சு. அது வந்து ஓட்டை போடல. லாஸ்ட் டைம் மண்ணை சேவ் பண்ணிட்டு போட்டோங்க. ஆனால் வந்து மண் யூஸ் பண்ணல, பேக்கப்புக்காக மண் வச்சுட்டோம். அதே தொட்டியில் ஓட்டையை போட்டு கொஞ்சம் என்ரிச் மண்ணை போட்டு இதை வச்சிட்டோம், நம்ம மேங்கோ வச்சிட்டோம். ஓட்டை போட்டோம். ஏன்னா ஓட்டை போடல, மழை தண்ணி வந்தால் ஃபுல்லாக இதாகிடும், லாக் ஆகிடும், அரெஸ்ட் ஆகிடும் வாட்ரு. அதுக்காக வந்து அதை என்ன பண்ணிட்டோம், ஓட்டை போட்டோம். 4-5 ஓட்டை போட்டு பண்ணிட்டோம். பார்த்து தெரியும், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. நிறைய தொட்டி இருக்குது அம்மாவுக்கு. காய்கறி போடுறதுக்கு அவ்வளோ தொட்டி இருக்குது, ஜாலியாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செம்பருத்தியில் சில 2 செம்பருத்தி எடுத்து போய் கீழே வச்சிட்டோம். தொட்டி தேவைப்பட்டது, அதெல்லாம் கீழே எடுத்து போய் மண்ணில் வச்சிட்டோங்க. சரிங்களா. அப்புறம் வந்து அடினியம் இருந்துச்சு, அதுவும் கீழே வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீட்டு கார்டனிங் பற்றி அதான் உள்ள என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணிட்டோம், பால்கனி கொஞ்சம் இருந்துச்சுங்க. பால்கனியில் ஒரு 3-4 தொட்டி காலியாக இருந்துச்சு. அதெல்லாம் மொத்தமாக கீழே இறக்கிட்டோம். இதெல்லாம் மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு நீட்டாக பிளேட் போட்டு நல்லா மண்ணெலாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்ரிச்மெண்ட் எதுக்கெலாம் என்ரிச் பண்ணிவிட்டு ரீபாண்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா பின்னாடி சொன்ன பார்த்திங்கன்னா சைடு பின்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா குத்தி விட்டாச்சு. துளசி செடி வந்து மேலே நிறைய இருந்துச்சு. மெச்சூராக அதெல்லாம் பிடிங்கி போட்டோம். இந்த இலசாக இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணோம், எடுத்து இங்கே போட்டு விட்டோம். கீழே அழகாக விட்டோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக என்ரிச் பண்ணி இதெல்லாம் ரீபாட்டிங் பண்ணிவிட்டு ஸ்னேக் பிளான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கூட ஸ்பிட் பண்ணி வச்சிட்டோம். வேறு தொட்டில் ஸ்பிட் பண்ணி வச்சிட்டோம். செடிக்கு தண்ணி பிடிச்சாச்சுங்க, மேலேயும் கீழே மொட்டை மாடிக்கும். அது ஓசோன் கட்டாக இருந்துச்சு, அதை அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்துறேன். ஃபுல்லாக பாருங்கள், எதெல்லாம் ஃப்ரண்ட் ஹைட் இருக்கலாம் பின்னாடி, சின்னதாக இருக்கலாம் முன்னாடி, நீட்டாக அடி கொடுத்துட்டேன். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.